ஒரே நோக்கத்தோடு அது சாட்சி சொன்ன அந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் என்கிறதையும் பாடல் மூலமாகவும் கர்த்தர் அதை உறுதிப்படுத்தினார். நான் எடுத்திருக்கிற செய்தியினுடைய தலைப்பும் ஏறக்குறைய அதை சார்ந்தே வருகிறது. தி பர்பஸ் ஆஃப் அவர் salvation. தேவன் நம்மை ரட்சித்திருப்பதினுடைய நோக்கம் என்பதை பற்றி நமக்கு இருக்கிற மீதியான நேரம் வரைக்கும் நம்ம தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அருமையானவர்களே, கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ரட்சிப்பு இலவசமாக நமக்கு கிடைத்தது. அப்படி தானே? இலவசமாக நமக்கு கிடைத்தது. The salvation is free of cost. இதற்கென்று நாம் எந்த விலைக்கிரயமும் செலுத்தவில்லை. தேவன் எந்த விதமான ஒரு உபகாரத்தையும் நமக்கு விதிக்காமல் அந்த ரட்சிப்பை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் நம்மை அழைத்தார். ஆனால் அந்த ரட்சிப்புக்காக தேவன் நமக்காக அவர் மிகுந்த விலைக்கிரயம் செலுத்தினார். அப்படி தானே? இந்த ரட்சிப்பு நமக்கு இலவசமாக கிடைத்தது. பட் he paid his life, அவருடைய வாழ்க்கையை, அவருடைய ஜீவனையே, அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தையே நமக்காக சிந்தினார், அடிக்கப்பட்டார். அவர் உயிரையே கொடுக்க வேண்டியதாக இருந்தது. உயிரை கொடுத்து நமக்கு இந்த ரட்சிப்பை இலவசமாக தந்தார். ஸோ the salvation is free, but it's costly, it's expensive. இதற்கு ஒரு விலை நிர்ணயம் அப்படின்னா நம்ம யாருமே அதை செய்திருக்க முடியாது. நம்ம யாராலும் அவ்வளவு விலை உயர்ந்த பொருளை வாங்க முடியாது. தேவனே அதற்கு மாறாக அந்த விலைக்கிரயத்தை கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய மரணத்தின் மூலமாய் சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி அவர் மீட்டெடுத்திருக்கிறார். தேவன் அப்படி ரட்சித்திருப்பதற்கு காரணம் என்ன? ஏன் கர்த்தர் நம்மளை ரட்சிக்கணும்? ஏன் கர்த்தர் நம்மளை அவருடைய பிள்ளைகளாக வாழ வைக்க வேண்டும்? ஒரு 3 காரியங்களை நம்ம வேதத்திலிருந்து தியானிக்க போகிறோம். நம்முடைய சமயத்தை பொறுத்து அதில் ஒரு பாயிண்ட்டு தான் பேச முடிந்தாலும் பரவாயில்ல, குறிக்கப்பட்ட நேரத்திலே முடிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. முதலாவதாக, கர்த்தர் ஏன் நம்மளை ரட்சித்திருக்கிறார்? நம்முடைய ரட்சிப்பின் பிரதானமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போமானால், வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 21வது வசனம். புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 43 வேர்ட்ஸ் 21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். முதலாவது, கர்த்தர் நம்மை ரட்சித்திருப்பதனுடைய நோக்கம் to praise his holy name.
கர்த்தருடைய நாமத்தை துதிக்கும்படி, to praise his holy name. இந்த ஜனத்தை நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கென்று, எனக்காக. நம்மெல்லாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள், அந்நியர்கள் அல்ல. டு பி மை பீப்புள், என்னுடைய ஜனமாக இருக்கும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் வந்து ஊழியம் ஆரம்பித்த நாட்களிலே 12 சீசர்களை தெரிந்தெடுத்து அவர்களை தம்மோடு இருக்கும்படி, டு பி வித் ஹிம், அதற்காக தான் அவங்கள தெரிந்து கொண்டார். இந்த ஆங்கில வேதாகமம், ஆங்கில டிரான்ஸ்லேஷன் இவ்விதமாய் சொல்லு, திஸ் பீப்புள் ஐ ஹவ் ஃபார்ம்டு ஃபார் மை செல்ஃப். அதாவது எனக்காக நான் இவர்களை என்ன பண்ணாரா? உருவாக்கினார். ஃபார்ம், தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பே தேவன் முன்குறித்து சொல்லுவாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இணையும் போது பல லட்சக்கணக்கான அணுக்கள் அந்த, சரிங்களா, அந்த அதோடு சேரும் லட்சக்கணக்கான அணுக்கள் இல்லைனா மாலிகுல்ஸ், சின்ன சின்னது. அதில் ஒன்று தான் அந்த கரு முட்டையோடு சேர்ந்து ஒரு கருவாக முழுப்பெற்று குறித்த நேரத்தில் அது வெளியே ஒரு சிசுவாக வருகிறது. லட்சக்கணக்கான அணுக்கள் உள்ளே போகுது. அதில் ஒன்று தான் அந்த கருமுட்டையோடு சேர்ந்து அது கருவாக உருவாகி 10 மாதங்கள் தாயின் கர்ப்பத்தில் இருந்து அது ஒரு குழந்தையாக வெளிப்படுகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம ஒவ்வொருவருமே தாயின் கருவிலே உருவாகும் முன்னே அது எத்தனை அணுக்களோ தெரியாது, கவுண்ட்லெஸ். அத்தனை பேரில் ஒருவராக கர்த்தர் உங்களை என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டு, அதனால தான் தாவீது சொல்லுகிறார், அதிசயத்தக்க விதமாய் தாயின் கருவிலே நான் பிரமிக்கத்தக்கதாய் நான் உருவானேன். சங்கீதம் 139 நான் வாசிக்கிறேன். அவன் ஏதோ சாதாரணமாய் அப்படியே 10-11 சொல்லுவாங்க, அந்த பண்ணி பலகுட்டி போடுங்கிறது போல் அப்படியே இல்லை. தேவனுடைய அனாதி திட்டம், நோக்கம் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கை குறித்தும் தேவன் பிரத்யேகமாய் கர்த்தர் நம்மை முன்குறித்ததினாலே, உலக தோற்றத்திற்கு முன்னே நான் ஒரு பாடல் உண்டு, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. எலும்புகள் உருவாகலை, நரம்புகள் உருவாகலை, ஆனால் என்னை குறித்த தரிசனம் கர்த்தருக்கு உருவானது, கர்த்தருக்கு உண்டானது. ஆகவே அவ்வளவு ஆயத்தமாய் நம்மை உருவாக்கின தேவன், அதற்கு காரணம் என்னவென்றால், டு பிரைஸ் த நேம் ஆஃப் ஜீசஸ், டு பிரைஸ் ஹிம் அலோன். கர்த்தரை துதிக்கும்படியாகவே, கர்த்தரை நன்றி, துதி நன்றி, அதற்காகவே நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:25 பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து பாடி மகிமைப்படுத்துகிறார்கள். எந்த சூழ்நிலைமையிலே? இப்படி நல்ல ஹாயாக உட்கார்ந்துருக்கிற போதா? இல்லை. பவுலும் சீலாவும் நடுராத்திரியில் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலைமை, அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் எப்படி இருந்தது? சிறைச்சாலை அடித்து துவைச்சி காயப்பட்டது மாதிரி உள்ளே உட்காத்தி வச்சுருக்குறாங்க.
கழு மரம், அதாவது ஒரு மர தூண். அதில் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, 2 காலை இப்படி வச்சு கையையும் இப்படி வச்சு நடுவில் மரம் இப்படி இருக்கும், இப்படி கட்டிடுவாங்களாம். காலையும் அதாவது நிற்க வச்சோ அல்லது உட்கார வச்சு 2 காலையும் இந்த கம்புக்கு இடையில் இப்படி விட்டு கால் 2ஐயும் கட்டிடுவாங்க. மேலே அதாவது அந்த பைப்பை அல்லது அந்த மர தூணை கட்டி பிடிச்சி அப்படின்னு கீழே கால்களும் கட்டப்பட்டிருக்கும். ஏங்க இப்படி நேரத்தில் பாடணும்னா சாத்தியமா? கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், முடியவே முடியாது. சரிங்களா? அந்த நேரத்தில் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி துதித்து பாடினார்கள். இவ்வளவு சௌகரியமாக உட்கார்ந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்களையும் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சமயத்தில் கூட துதிப்பதற்கு நமக்கு மனசு வர மாட்டேங்குது. நான் அப்படியே சில பேர் நிற்பாங்க, அட்டென்ஷன் தேசிய கொடி ஏற்றுற போது நிற்கிறோம் பாருங்கள், அந்த மாதிரி நிற்பாங்க ஆராதனை நேரத்தில். இங்கேருந்து முன்னால் இருந்து சொல்லுவாங்க, ஆமோஸ் வாயை திறந்து பாடுங்கள், சத்தமாய் பாடுங்கள், பலனெல்லாம் செலவழிங்க. பின்னால் இருந்து ஒருத்தர் புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சில மாதிரி என்ன பிடிச்சி வச்ச ஏன்னா அப்படி எல்லாம். பவுலும் சீலாவையும் நினைத்து பாருங்கள், அவங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்படியானால் அவங்க நம்மளை மாதிரி இருந்த நல்ல ஆரோக்கியமான நல்ல சூழலில் எப்படி கர்த்தரை துதிச்சிருப்பாங்க? அப்படி நேரத்தில் கர்த்தரை துதித்து பழக்கப்பட்டிருந்தா தான் இக்கட்டான சூழ்நிலையிலும் பிரச்சனைகள் பாடுகள் வரும்போதும் கர்த்தரை துதிக்கிற அந்த ஆர்வம் நமக்கு ஏற்படும். பிரியமானவர்களே, இவர்கள் என் ஜனங்கள், இவர்களை நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தர் நமக்கு அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். சில நேரத்தில் பாருங்கள், இந்த விளையாட்டு போட்டிகளில் சமீபத்தில் இந்த ஃபுட்பால் மேட்ச் வேர்ல்டு கப் நடந்து முடிந்தது. கிட்டத்தட்ட 64 நாடுகள், அதில் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிற இந்த வேர்ல்டு கப் ஃபுட்பால் 64 நாடுகள் பங்கேற்றது. கடைசியில் ஒரு நாடு வெற்றி பெற்றது. எந்த நாடு வேர்ல்டு கப் ஃபைனலில் ஜெயிச்சிச்சு? ஸ்பெயின். அர்ஜென்டினா செகண்ட் பிளேஸில் வந்து. இந்த 64 நாட்டு மக்களுக்கும் வீரர்களுக்கும் தெரியும், நம்ம 64 பேர் போட்டி போட்டாலும் கப்பு வாங்க போகிறது யார் தான்? ஒருத்தர் தான். அப்புறம் எங்கே 64 பேரும் போட்டி போட்டாங்க? கப்பு வாங்க போகிறது யார் தான்? நான் தான். அது 64 பேரோ 132 பேரோ அது எத்தனை இருக்கட்டும், கப்பு வாங்க போகிறது யார்? அந்த ஒருவன் நான் தான், அந்த 1000ல் ஒருவன் நான் தான். அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ஸ்னால தான் அத்தனை பேர் அதில் போட்டி போடுகிறார். அதில் கோல் அடித்த உடனேவோ அல்லது கிரிக்கெட் மேட்ச், எல்லாருக்கும் நமக்கு ரொம்ப பரிச்சயமான கிரிக்கெட் மேட்ச், அதில் முக்கியமான மேட்ச்சில் அதில் ஜெயிக்கும் போதும் போகிறோம், யாருமே
நம்மளை மாதிரி சிலையாக அங்கே உட்காந்துருக்க மாட்டாங்க. அப்படி உட்காந்துருந்தா பக்கத்தில் இருக்கிறவன் பார்ப்பான், இது நடாது சிலையை கொண்டு வந்து வச்சுருக்காங்களோ என்னமோ. ஆமாம், நிறைய பேர் பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் அடிச்சு, இந்த தீவிரமான ரசிகர்கள்லாம் ஓடி போய் உள்ளே பூந்துருவாங்க, சட்டையை கழட்டுவாங்க. அந்த அந்த வீரர்களை போய் கட்டி பிடிக்கிறது, தொடுறது, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இப்படி எல்லாம் நிறைய போலீஸார் அடித்து துரத்துவாங்க. இப்படிப்பட்டதெல்லாம் இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், அந்த குறிப்பிட்ட விளையாட்டு மேலே, குறிப்பிட்ட வீரர் மேலே, குறிப்பிட்ட சில காரியங்களிலே 32 பேர் போய் செத்து போனாங்க. 32 42 கரூரில் போய் அத்தனை பேர் 42 எது? ஆமாம், அந்த விராட் கோலி அந்த அந்த ஹானர் பண்ணுற இந்த நேரத்தில் விளையாட்டு இதில் வெளிநாடுகள்லாம் இந்த ஃபுட்பால் மேட்ச்சில் நிறைய பேர் அடிதடியில் சாவாங்க. காரணம் என்னென்னா, தங்களுடைய ஜீவனையும் பாராமல் அவங்களுக்கு அந்த அந்த வெறி சரியா, அந்த ரசிகர் கூட்டம் கடைசியில் வன்முறையில் போய் முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவ்வளவு சூழ்நிலைகள்லாம் மறந்து தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அவர் செய்த நன்மைகளுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவரை நான் தொழுது கொள்ளுவேன். அருமையானவர்களே, எப்போதும் நன்றி நிறைந்த உள்ளம் இருக்கிற போது வாயில் துதி ஸ்தோத்திரம் தாராளமாக வரும், தடையில்லாமல் வரும். கர்த்தர் செய்த செயல்களை, நன்மைகளை சாட்சி சொன்னார் நவீனாஷ். அப்படிப்பட்ட சூழலுமே நம்ம எல்லாருடைய சாட்சியும் அப்படி தான் இல்லைங்களா? ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலைகளை எண்ணி பார்க்க வேண்டும். முந்தினதை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் தேவன் செய்த நன்மைகளை வேதவசனம் சொல்லுகிறது, அவர் செய்த உபகாரங்களை ஒரு நாளோ மறவாதே. ஃபர்கெட் நாட் ஆல் ஹிஸ் பெனிஃபிட்ஸ். இந்த முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம்னா என்னமோ என்றைக்கோ இழந்த காரியங்கள், என்னைக்கோ நடந்த சில தவறுகள், என்னைக்கோ நடந்த பூர்வமான சில காரியங்கள், நெகட்டிவான எண்ணங்கள், பிறர் நமக்கு செய்த காரியங்கள் எல்லாம் மறந்து அது நம்முடைய உள்ளத்தில் அப்படியே இருக்கும் என்றால் அதுவே நமக்கு கசப்பாக மாறி கடைசியில் நன்றி நிறைந்த உள்ளம் நமக்கு இருக்காது. தேவன் செய்கிற அற்புதங்களை எண்ணி நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. தீமைகளை எல்லாம் மறந்து, நெகட்டிவான காரியங்கள் அதெல்லாம் மறந்துடும். கர்த்தர் செய்த நன்மைகளை எவ்வளவு நமக்கு நன்மை செய்திருக்கிறார். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினால் நான் அவரை பாடு. இங்கே இருக்கிற யாரும் சொல்ல முடியாது, ஆண்டவர் எனக்கு ஒரு நன்மையும் செய்யலை அப்படி. நாம் இம்மட்டும் நிர்மூலமாகாமல் இருப்பதே கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. கொரோனா காலங்கள் வந்தது, இவ்வளவு ஒவ்வொருத்தரும் ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் இருக்கிறோம். எத்தனை ஸ்டண்ட் இன்றைக்கி செகண்ட் சர்வீஸில் பிரசங்கம் பண்ண 5 வச்சுருக்கிறார். தாமஸ், உங்களுக்கு எத்தனை ஸ்டண்ட்டு? 2க்கே படாத பாடுபட்டு போனார். அவர் 5 ஸ்டண்ட்டு வாங்கிட்டு போர் வீரர் மாதிரி குண்டடி, அத்தனை குண்டுகள் பட்டாலும் அப்படியே. பிரதர் பாபு ராஜேஷ் அவர் 2 ஸ்டண்ட்டு, ஒன்று தானா? ஓகே. ஸோ இப்படி எத்தனையோ இந்த விரகனூர் டேவிட் பாஸ்டர், அவருக்கு 2 இடத்துல, ஒன்று 100% அடைப்பு, இன்னொன்று 60%
ஒன்றுக்கு அவர் ஸ்டண்ட் வச்சு இன்னொன்று மருந்து மாத்திரையிலேயே காலி பண்ணிட்டாங்க. அவரும் இன்றைக்கி ஸ்டண்ட் மாஸ்டராக உருவாகி எல்லாம் கம்பீரமாக வர்றாங்க. எல்லாம் எதுக்கு அப்படின்னா, கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை. ஆண்டவர் நமக்கு நல்ல வேளை எனக்கு இன்னும் ஆஞ்சியோ பண்ணலை, பண்ணினாங்கன்னா எத்தனை வைக்கணும்னு சொல்கிறாங்களோ தெரியாது, அது வரைக்கும் சந்தோஷம். சரியா? கர்த்தரே நம்முடைய பாதுகாப்பு, கர்த்தரே நம்முடைய ஜீவன். ஆண்டவர் அற்புதமான கிரியைகளை நமக்கு அவர் செய்திருக்கிறார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமான. அப்படி தானே டிக்கெட் அபவுட் டு டிக்கெட் வாங்கிட்டேன், நான் கன்ஃபார்ம் தான் ஆகலை. 2 நாள் டைம் கொடுத்துட்டாங்க. சாம்சன் பாஸ்டர் அங்கே பைபிள் காலேஜ் முழுசும் பரப்பி விட்டார். பரப்பி விட்டார்னா என்ன, டாக்டர்ஸ் சொன்ன தகவல்கள் அப்படி தான். ராத்திரியில் எத்தனை மணிக்கு ரேமன் தான் 2 வருஷத்துக்கு முன்னாலேயா 21 என்ன அப்பையும் டாக்டர் பால் சுதாகர் நிறைய அப்படியெல்லாம் கன்சல்ட் பண்ணி அதிகாலை 3 மணிக்கு அப்போ தான் ட்ரிப்பெல்லாம் ஏற்றிட்டு வந்து நைட்டு படுத்துருக்கிறேன். முடியல, அப்படியே எங்கேயோ கொண்டு போகுது வானத்தில் பறக்கிறப்ப. அப்போல்லாம் ரேமன் அப்போ தான் காலேஜ் ஸ்டூடெண்ட், ஜோர்டன் சின்ன பையன். அப்படிப்பட்ட சூழல் அதிகாலையில் 4 மணிக்கு டேனியல் ஒரு ஆரோக்கியம். எங்கே கொண்டு போகிறாங்க என்ன ஒன்றும் தெரியாது. போன உடனே இதுக்காகவே தானே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளை நம்பித்தானே அப்போலோவை கட்டி வச்சுருக்கிறாங்க. வடமலையா அந்த பக்கம், இந்த பக்கம் மீனாட்சி மிஷன், வேலம்மாள். நமக்காக பாருங்கள், கொண்டு வாங்க தூக்கிட்டு போங்க, அப்படித்தான் பழக்கம் ஆஸ்பத்திரிகளில். நாங்கள் இருக்கிறோம், பார்த்துப்போம். கிரண்குமார் அவர் சொல்கிறார், உங்களை எங்கள் குடும்பத்தினராகவே பார்க்குறோம், எங்கள் கடையில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு ஆடி மாத தள்ளுபடி சும்மாவாக கொடுக்குறாரு. சரிங்களா? இதெல்லாம் வியாபார தந்திரங்கள். சரிங்களா? வேறு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இப்படிப்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸ்க்கெல்லாம் இனிய மட்டும் இல்லை, யாரையும் கொண்டு போயிடாதீங்க. கடைசியில் பெரும் சிக்கலில் வந்து முடியும். சரிங்களா? சரி. ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலை டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க, இருக்கு முடிவு சொல்ல முடியாது, 18 மணி நேரம் ஆகும், அப்படி தான் தெரிய முடியும். எப்படி ஒரு கலக்கம், இப்படி டாக்டர்ஸ் சொல்கிற போது குடும்பத்தினர் என்ன செய்வாங்க? அடுத்து ஃபைனான்ஸ், பணம், உடனே இவ்வளோ கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பணம் கட்டினா தான் ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிப்பாங்க, அப்படியே போட்டுருவாங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் ஜீவனையும் சுகத்தையும் பலனையும். வேடிக்கையாக ஒருத்தர் கேட்டார், என்ன சுகமாகி வந்ததுக்கப்புறம் பல நாள் கழித்து, நான் வியாதியாக இருக்கிறம்போது ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்கெல்லாம் பார்க்க வரல, ஒன்றும் வரல. சுகமாகி வந்ததுக்கப்புறம் கேலியாக கேட்குறாரு, என்ன டிக்கெட் வாங்கிட்டீங்களம்ல? எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர், ஆமாம் டிக்கெட் வாங்கினேன், கடைசியில் கன்ஃபார்ம் ஆகாமல் போச்சு. என்ன ஆர்ஏசி ரிசர்வேஷன் அகைன்ஸ்ட் கேன்சலேஷன் ஆகிப்போச்சு அப்படின்னு. அப்படி தான் நம்மளுக்கு கர்த்தர் ஜீவனையும் சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியம். எதுக்கு? அவரை துதிப்பதற்கு, அவரை போட்டு. இன்னும் 2 பாயிண்ட் இருக்குது. ஏன் நாம் துதிக்கணும்? ஏங்க ஏன் துதிக்கணும்? துதிக்கணும்னு சொல்கிறீங்க, அதுக்காகத்தான் கர்த்தர் நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறாருன்னு சொல்கிறீங்க. ஏன் துதிக்கணும் அப்படின்னா, எபேசியர் 5:20 இட்ஸ் எ கமாண்ட்மெண்ட் ஃப்ரம் காட். தேவ கட்டளை. எபேசியர் 5:20 வாசிக்கலாம். அடுத்த வசனம், தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர்
கீழ்ப்படிந்திருங்கள். எப்பொழுதும் எல்லாவற்றிற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கணும். இதுதான் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற சித்தம், தேவ கட்டளை. பொதுவாக இதை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் திருமண வீட்டிலே தான் இந்த வசனங்களையெல்லாம் வாசிப்பாங்க. அதனுடைய பிரதானமான நோக்கம் என்னவென்றால், தேவ கட்டளை எல்லாவற்றிலேயும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பது. ரெண்டாவது, ஏன் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும்? 1 தெசலோனிக்கேயர் 5:18. 1 Thessalonians chapter 1 verse 18, chapter 5 verse 18. 1 தெசலோனிக்கேயர் 5:18. நம்மை குறித்த தேவனுடைய சித்தம் என்ன? எல்லாவற்றிலேயும் எல்லாவற்றிற்காகவும் என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் செய்யணும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம். எல்லாவற்றிற்கும் தேவன் நம்மை வழி நடத்தி வந்த எல்லா விதங்களுக்காக. யோபு அதான் சொல்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உண்மையிலேயே அப்படிப்பட்ட இழப்புகளின் மத்தியிலே நாம் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். கேள்வி கேட்போம், ஏன் எனக்கு மட்டும்? நான் என்ன, நான் மட்டும் இழைச்சவனா? நான் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது, நான் தான் அப்படின்னு எல்லாம் சொல்ல தோணும். ஆனால் யோபு சொல்லுகிறார், நிர்வாணியாய் என் தாயின் வயிற்றிலிருந்து வந்து கற்பத்திலிருந்து வந்து நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்பி கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்ற அதான் தேவனுடைய சித்தம். அதனால தான் கர்த்தரை துதிக்கணும் அப்படிங்கிற. மூன்றாவது, 2 கொரிந்தியர் 4:15 ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகுகிறது. என்ன செய்தான்? கிருபை பெருகுகிறது. ஏன் ஸ்தோத்திரம் பண்ணணும்? கர்த்தரை துதிக்கணும். கிருபை பெருகுகிறது. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்களின் நிமித்தம் உண்டாகியிருக்கு. ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும்படிக்கு இவையெல்லாம் நமக்காக உண்டாக்கப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம் செய்வது கிருபையை பெருக பண்ணுகிறது. ஏன் நாம் கர்த்தரை துதிக்கணும்? தேவ கட்டளை, தேவ சித்தம், கிருபை பெருகுகிறது. சரிங்களா? கர்த்தரை துதி. தேவனை அப்படி உயர்த்தி துதிக்கும்போது நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ், ஆசீர்வாதங்கள் என்ன? சங்கீதம் 42:5-6 வாசிக்கிறோம். Praising God lifts your spirit. நமக்குள்ளே இருக்கிற ஆவியை உயிர்ப்பிக்கிறது. சங்கீதம் 42:5 குறித்து கொள்ளுங்கள், நான் வாசிக்கிறேன். ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து இரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்கிறது, ஆகையால் யோர்தான் தேசத்தில் எர்மோன் மலைகளிலும் இருந்து சிறுமலைகளிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். கர்த்தரை துதிக்கிற போது, போன வாரம் ஜெயராஜ் சார் வந்து ஒரு பாட்டு பாடினார் இல்லையா? தத்துவ பாடல்கள். ஏன்னா மயக்கமா கலக்கமா இதெல்லாம் எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்ணதாசன் வந்து நல்லா பைபிள் படிச்சிருக்காருன்னு அர்த்தம். இந்த வசனங்கள்லாம் பாருங்கள். ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? ஏன் தியங்குகிறாய்? அது சாருக்கு தெரியாமல் போச்சு. கண்ணதாசனையே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறார். கண்ணதாசன் வந்து பைபிளில் இருந்து ஆட்டையை போட்டது தான் அவர் பாடலாம். அவர் இயேசு காவியம்னு ஒரு புக்கே எழுதியிருக்கிறாருங்க. அதுக்காகவே அவர் பைபிள் நிறைய பேர் பைபிள் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காகவே படித்து கடைசியில் ஆண்டவரை தெய்வமாய் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. பெரிய பெரிய சயின்டிஸ்ட் குற்றம் கண்டுபிடிச்சு குறை சொல்லணும்னு நிறைய இங்கிலீஷ்லாம் நிறைய புத்தகங்கள்
சாட்சியாக எழுதியிருக்கிறாங்க. ஸோ நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. சரிங்களா? சார், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் யூடியூப் அல்லது ஃபேஸ்புக் இதில் எல்லாம் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், தியானிங்க. தேவனை துதிக்கிறதுனால என்னென்ன எனக்கு நன்மைகள் கிடைக்கும், இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ரட்சிப்பின் நோக்கம் என்ன? முதலாவது, கர்த்தர் நம்மை அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியே, துதியை சொல்லும்படியாகவே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தரை ஏன் துதிக்கணும்? துதிக்கிறதினால் ஏற்படுகிற நன்மை என்ன தியானிச்சிருக்கிறோம். கர்த்தர் இந்த வசனங்களின்படி நம்மை நடத்துவாராக. ஜெபிப்போம். கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மலை நேர்த்து அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. முன்னறிந்தார், முன்கூறித்தார், நம்மை அழைத்தார், மகிமை படுத்தினார், இன்னும் மகிமை படுத்துவார். மகிமை படுத்தினார், இன்னும் மகிமை படுத்துவார். துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை, துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை. அவர் துதி சொல்லி வரவே தந்திட்ட வாழ்வு இதுவே. முன்னறிந்தார், முன்கூறித்தார், நம்மை அழைத்தார், மகிமை படுத்தினார், இன்னும் மகிமை படுத்துவார். மகிமை படுத்துவார். கிருபை இரக்கம் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை ஆராதனை நேரத்துக்காய் நன்றி. காலை ஆராதனையில் பங்கேற்று இந்த மாலை நேரத்தில் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய ரட்சிப்பின் நோக்கம் என்ன என்பதை சில நிமிஷங்கள் தியானிக்க, உடைய மகத்துவத்தை பாட, துதிக்க எங்களுக்கு கிருபை செய்தீர். இல்லை நிலைத்திருந்து நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யுங்க. நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை, இந்த வாரத்தில் நடக்கிற ஊழியங்களை, எங்களுடைய பிரயாணங்களை, பிள்ளைகளுடைய வேலை, தொழில், வியாபாரங்களை கர்த்தர் ஆசீர்வதி. கிருபை கூட இருக்கட்டும். மகிமையாய் எங்களை வழி நடத்தும். கனம் துதி மகிமை ஏற்றுக்கொள்ளும் கர்த்தராய் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாது. ஆமென், ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.